ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன வ்ளாக்னு பார்த்திங்கன்னா, என் பையனுடைய ஃபர்ஸ்ட்டு மொட்டை வ்ளாக் தான். அவனுக்கு வந்து இப்போ 9 மந்த்லேயே எடுத்துட்டோம். 11 மந்த்தில் எடுக்கலான்னு இருந்தோம், 9 மந்த்தில் எடுத்துட்டோம். நான் எப்படி என் ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணி அவனுக்கு எப்படி மொட்டை அடிக்கணும்னு இந்த வீடியோவில் போய் பார்க்கலாம் வாங்க. நாங்கள் வந்து எங்கள் வீட்டில் இருந்து என் குலதெய்வ கோயிலுக்கு கிளம்பிருக்கேன். நாங்கள் கிளம்பி போய்கிட்டு இருக்கோம். இது மெயின் ரோடு, அதில் போயிட்டுருக்கோம். ஒரு நாள் வந்து உங்களுக்கு வீடியோ வந்து நான் எடுத்து போடுறேன். எங்கள் வீட்டுக்கும் எங்கள் குலதெய்வ கோயிலுக்கு உள்ள டிஃப்ரென்ஸ் எல்லாம் வீடியோ எடுத்து போடுறேன். மோட்டை போடுறதுக்கு முன்னாடி தம்பி கூட கொஞ்சம் அழகழகாக ஃபோட்டோஸ் எடுக்கலான்னு சொல்லிட்டு இன்னும் ஃபோட்டோஸ் நிறையா எடுத்துருந்தோம். எனக்கு வீடியோ போட தெரியாது, ஃபஸ்ட் டைம் போடுறதுனால ஓகே லிமிட்டாக போடலான்னு சொல்லிவிட்டு நானும் போட்டிருக்கோம். கோயிலுக்கு போனோடனே ஃபஸ்ட்டு பொங்கல் வைக்கணும்னு சொன்னாங்க. ஸோ அதனால் பொங்கல் வச்சுட்டு உடனே அவங்க பெரியப்பாக்கு வேண்டி வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். வந்தோடனே மொட்டை அடிச்சுக்கலான்னு. இதுதான் எங்கள் குலதெய்வம். அவங்களுக்கு வேண்டி வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் அவரும் வந்துட்டார். சாமி கும்பிட்டு தம்பிக்கு தலையில் வந்து தீர்த்தம் தெளிச்சு விட்டாங்க. தீர்த்தம் தெளிச்சு விட்டுட்டு அவனுக்கும் மொட்டை எடுக்க ஆரம்பிச்சிட்டோங்க. மொட்டை பார்த்திங்கன்னா இது வந்து எங்கள் மாமனார் மடியில் தான் வச்சு மொட்டை எடுத்துருந்தோம் தம்பிக்கு. ஏன் எங்கள் மாமனார் மடியில் வச்சு நாங்கள் மொட்டை எடுத்தோம்னா, எனக்கு வந்து அண்ணா தம்பின்னு சொல்லிட்டு அந்த ரிலேஷன்ஷிப் கிடையாது. எப்படி சொல்ல, எனக்கு கூட பிறந்த எங்கள் அண்ணா தம்பியே இல்லை, ஒரே ஒரு அக்கா மட்டும்தான். எனக்கு அப்பா வந்து இப்போ ரீசண்டாக 1 இயர் ஆச்சு, அப்பாவும் இல்லை. அதனால எங்கள் மாமனார் மடியிலே வச்சுட்டு நாங்கள் மொட்டை எடுத்துட்டோம். அவனும் மொட்டை எடுக்கும்போது அவ்வளோ சைலண்ட்டாக அமைதியாக உட்காந்துட்டான். எந்த ஒரு அழுகையும் இல்லை. ஆனால் அவங்க அக்காவுக்கு மொட்டை எடுக்கும்போது பயங்கரமாக அழுதுட்டான். ஒரு மினிமம் 4 ஹவர்ஸ் ஆச்சு. பாப்பா வந்து ரொம்ப அழ வச்சுட்டா, அவளும் ரொம்ப அழுதுட்டா. ஆனால் பையனுக்கு மொட்டை எடுத்ததே தெரியலங்க. 1/2 ஹவர்க்குள்ளேயே அவன் அமைதியாக இருந்துட்டான். அவனுக்கு தேவராட்டா சாங் வந்து ரொம்ப பிடிக்கும். அதனால அதை போட்டுவிட்டுட்டு அதை காமிச்சிட்டு கையில் பூ வாட்டர் பாட்டிலெல்லாம் கொடுத்துட்டு அவன் பாட்டுக்கு அமைதியாக இருந்தான். கத்தி எங்கே போதும் அங்கேயே பார்த்துக்கிட்டு இருந்தான், சிரிச்சுக்கிட்டே இருந்தான். எங்கள் தாத்தா அப்பாவை எல்லாத்தையும் போய்ட்டு அடிச்சுக்கிட்டு அவன் பாட்டுக்கு ஜாலியாக இருந்தாங்க. அவன் மொட்டை எடுக்கும்போது ஊன் கூட அழுக கிடையாது. அது எங்களுக்கு பெரிய விஷயமா இருந்துச்சு. இப்போ எல்லோரும் தீனாவை ரொம்ப பரவாயில்ல பையன் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே பாராட்டிட்டு இருந்தாங்க. அப்புறம் தீனாவுக்கு ஒரு வேலையாக மொட்டை எடுத்தவும் முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து சாமி கும்பிட்றதுக்காண்டி தீனாவை ஃபஸ்ட்டு அப்புறம் குளிக்க போனோம். தீனாவை போய் குளிக்க வச்சுட்டு அவனுக்கு தலையில எல்லாம் மஞ்சளெல்லாம் பூசி விட்டுட்டு எல்லாம் இது பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் எங்கள் கோயிலுக்கு கரெக்டாக இது வந்து வேறு இடத்துல நடந்தது மொட்டை எடுத்தது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் கோயிலில் அப்புறம் சாமி இருக்கிற இடத்துல போய் நாங்கள் வந்து தேங்காய் பழம் பூ எல்லாம் வச்சு சாமி கும்பிட்டு சாமி கும்பிட்டு அங்கே வந்து என் ஃபேமிலியோட கொஞ்சம் அப்படியே ஜாலியாக ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அந்த கதை இந்த கதைன்னு எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி நல்லா எல்லாத்தோடையும் ஜாலியாக எங்கள் அம்மாவும் பாப்பாவும் கொஞ்சிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் எல்லோரும் கோயிலில் போய் உட்காந்துட்டு எல்லாத்தையும் ஒரு ஹாய் சொல்லுன்னு சொல்லிட்டு நான் எல்லாத்தையும் ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன். எல்லோரும் ஜாலியாக இருந்தாங்க. தம்பி ஒரு ஓரமாக விளாண்டுக்கிட்டு இருந்தேன். எங்கள் அம்மா கிட்டே இருந்தான். அப்படி எல்லா குட்டீஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாலியாக துருன்னு அங்கே இங்கேன்னு ஓடிக்கிட்டே இருந்தாங்க. இதுதான் எங்கள் குலதெய்வ கோயில். நானும் என்னோடய ஃபேமிலியோட ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணினேன். இதில் வந்து ரொம்ப யாரை மிஸ் பண்ணுறேன்னு பார்த்திங்கன்னா என் அக்கா ஃபேமிலி வந்து வரல. அவளுக்கும் காய்ச்சல், தம்பி பாப்பாவுக்கும் காய்ச்சல்னால அக்கா வரல. அவளே இதில் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். இன்னொரு வந்து என் ஹஸ்பண்டோட அண்ணா, 2வது அண்ணா ஒய்ஃபையும் மிஸ் பண்ணுறேன். அவங்களும் வரல. எல்லோரும் ஒன்றாவே தான் இருந்தோம். இன்னொன்று என்னென்னு பார்த்திங்கன்னா, எங்கள் வீட்டில் ஒரு சின்ன விசேஷமாக இருந்தாலும் ஹோல் ஃபேமிலியும் ஒன்றா தான் இருப்போம். அண்ணன் தம்பிங்க அவ்வளோ ஒரு பாண்டிங்ஸு. எனக்கு எங்கள் ஃபேமிலி மாதிரியே உங்கள் வீட்டில் யாராவது இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே எல்லாமே முடிஞ்சோடனே எல்லோரும் வீட்டுக்கு போக ஆரம்பிச்சிட்டோம். நான் போகிற வழியில் எங்கள் ஊருக்கு போகிற வழியில் ஒரு ஹில்ஸ் ஏரியா, அந்த ஹில்ஸ் ஏரியாவில் நின்றுட்டு ஒரு வீடியோ எடுத்துகிட்டு போயிட்டோம். ஓகே பாய், டேக் கேர்.